இப்போதைக்கு வந்து நம்மலாம் காட்டு வந்து வேணா அவன் மேல வீசலாம், காவல்துறைக்கு காசு கொடுத்துட்டு அது மேல 4-5 காலி பசங்களை வச்சு என்ன பண்ணலாம், தன்னுடைய காரியத்தை சாதிக்கலாம். ஆனால் மிக 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 விரைவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாடுபடுறான்னு மட்டும் நீங்க பாருங்க. இறைவன் தண்டனையும் இருக்குது, நீதிபதியை பார்த்திருக்காரு, நீதிபதியும் நியாயம் செய்வார். அது போல நியாயாதிபதியும் நிச்சயமாக இந்த அக்கிரமத்துக்கான பதிலை, இந்த அக்கிரமத்துக்கான விலையை அவன் கொடுத்தே தீர வேண்டும். ஒரு நாளும் அநியாயம் செய்தவன், அக்கிரமம் செய்தவன், அது போல பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை அடியாட்கள் மூலமாக அடக்க நினைத்தவன் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்ல. இவர் உள்ள போறதுக்கே இவருக்கு என்ன பண்ணது தகுதி கிடையாது. ஒரு திருமண்டலம் ஒரு சிஎஸ்ஐ உடைய ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் உள்ள போய் ஆராதனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ண சொல்லிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தர் வீடியோ எடுக்காரு, அவரை பாருங்க. அதாவது உனக்கு பயம் இருக்கா, உனக்கு பக்தி இருக்கா, உனக்கு என்ன நடந்தாலும் நீ என்ன ஆராதனை நடத்த வேண்டாம், சரி நீ சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான். உனக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு அக்கறை இருக்கு, நீ வந்து அப்படியே வந்து ஆலயத்துல வாங்கி போக வேண்டியதான. பாருங்க அந்த பவனி போயிட்டு இருக்குது, மைக்க புடிங்க என்ன பண்றான், சண்டை போடுறான். அப்போ நீ வந்து 1000 இல்ல, நீ 1000க்கு தகுதி இல்ல, உனக்கு எந்த விதமான அது பரிதாபமோ, உனக்கு எந்த விதமான வரியும் காட்டக்கூடாது என்பதை உண்மை ரூபத்தை ஆண்டவர் உலகத்துக்கு காட்டியிருக்கிறாரு. அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இந்த அநீதிக்கும் சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கும் அவனோடு சேர்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கர்த்தரும் பதிலளிப்பார். இந்த திருமண்டலமும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓர் அணியில் இருந்து உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். அனைவருக்கும்